So hello guys, welcome to Gate Acharya. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா vacancies in Bharat Dynamic Limited. So இது எதுக்கு கீழ வருதுன்னு பார்த்தோம்னா Ministry of Defence கீழ வருது. அதாவது DRDO, PSU அப்படின்னா Public Sector Undertaken. So இதுக்கு கீழ தான் வந்து Bharat Dynamic Limited இருக்கு. So இதுல என்னென்ன லைக் யாரெல்லாம் வந்து வேகன்சி யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எந்தெந்த டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா டிப்ளமோ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம், இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம், அது மட்டும் இல்லாம MBA முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 212 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ இதை பத்தின டீடைல்ஸ் வந்து நம்ம வந்து பிடிஎஃப்ல டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ as I said என்னன்னா பாரத் டைனமிக் லிமிடெட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே இருக்கும். ஸோ எந்த மாதிரி டைப் ஆஃப் வேலை வந்து இங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேனுஃபேக்சரிங், எதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ண போறோம் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் வெப்பன்ஸ், லான்ச்சர்ஸ், அண்டர் வாட்டர் வெப்பன்ஸ், டிகாய்ஸ் அண்ட் தென் டெஸ்ட் எக்யூப்மெண்ட். ஸோ இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் சம்பந்தமான வேலைகள் தான் வந்து இதுல வந்து இருக்கும். ஸோ என்னென்ன போஸ்ட் அப்படின்னு எவ்வளவு போஸ்ட் வந்து இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ட்ரைனிங் இன்ஜினியரிங், அது மட்டும் இல்லாம ட்ரைனிங் ஆஃபீஸர், இவங்களுக்கு வந்து டோட்டலா 112 போஸ்ட் இருக்கு. ஸோ ட்ரைனிங் இன்ஜினியரிங்லேயே எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சவங்களுக்கு பாத்தீங்கன்னா 50 போஸ்ட் இருக்கு, மெக்கானிக்கல் முடிச்சவங்களுக்கு பார்த்தோம்னா 30 இருக்கு, எலக்ட்ரிக்கல் முடிச்சவங்களுக்கு 10, கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்களுக்கு 10, ஃபினான்ஸ் முடிச்சவங்களுக்கு 5, ஹியூமன் ரிசோர்ஸ் முடிச்சவங்களுக்கு 4, பிசினஸ் டெவலப்மெண்ட் முடிச்சவங்களுக்கு 3. ஸோ டோட்டலா நமக்கு வந்து 112 போஸ்ட் இருக்கு. ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா அன்ரிசர்வ் கேட்டகரி அண்ட் தென் இடபிள்யூஎஸ், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி கேட்டகரிஸ்க்கு தகுந்த மாதிரி போஸ்டிங்ஸ் வந்து நமக்கு பிரிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம டிசேபிள், அதாவது பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்கும் வந்து செப்பரேட் போஸ்ட் வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரைனிங் இன்ஜினியரிங், ட்ரைனிங் ஆஃபீஸருக்கு வந்து 112 இருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா ட்ரைனிங் டிப்ளமா அசிஸ்டன்ட் இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா 100 போஸ்ட் வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதுக்கு எனக்கு எவ்வளோ ஏஜ் லிமிட் இருக்கும் அப்படின்ற கொஸ்டின் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா 28 இயர்ஸ் தான் வந்து ஏஜ் லிமிட். ஸோ அதுவே வந்து நீங்க எஸ்சி எஸ்டி கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு +5 இயர்ஸ் ஆட் ஆன் ஆகும். அதே ஓபிசி கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா +3 இயர்ஸ் வந்து ஆட் ஆன் ஆகி தான் உங்களுக்கு வந்து வரும். ஸோ இதுதான் வந்து உங்களோட ஏஜ் லிமிட். ஸோ +3 இயர்ஸ் ஃபார் OBC category and +5 years for SC and ST category. அது மட்டும் இல்லாம இந்த லைக் பாரத் டைனமிக் லிமிடெட் இதுல இருக்க வேகன்சி வந்து உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் பேஸ்ட் ஒன். ஸோ 1 இயருக்கு தான் வந்து உங்களுக்கு இந்த ஜாப் வந்து இருக்கும். ஸோ 1 இயர் மட்டும்தானா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஸோ இஃப் யூ ஆர் பெர்ஃபார்மிங் வெரி குட், அது மட்டும் இல்லாம லைக் கம்பெனிக்கு வந்து ரெக்வயர்மெண்ட் தேவை, ஆர்கனைசேஷனுக்கு வந்து ரெக்வயர்மெண்ட் தேவை அப்படின்ற பட்சத்துல யூ வில் கெட் லைக் 4 years of extension வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ டோட்டலா வந்து உங்களுக்கு வந்து 4 years வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ட்ரைனிங் இன்ஜினியர் அண்ட் ட்ரைனிங் ஆஃபீஸருக்கு வந்து பேசிக் பேமெண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து உங்களுக்கு வந்து 29,500 இருக்கும். அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் வந்து அதாவது டிப்ளமோ அசிஸ்டண்டா இருக்கீங்க, ட்ரைனிங் டிப்ளமோ அசிஸ்டண்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பேசிக் பேமெண்ட் வந்து 24,500 இருக்கும். ஸோ இது வந்து கிராஜுவலா வந்து இயர் பை இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ 4 years வந்து உங்களோட மேக்ஸிமம் பீரியடா இருக்கும். அதாவது கான்ட்ராக்ட் பேஸ்ட் ஒன் 4 years வந்து மேக்ஸிமமா இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு வந்து 10,000 பேமெண்ட் ஆஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் கொடுப்பாங்க. ஸோ 10,000 அப்படின்றது வந்து உங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் பார்ட்ல வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதாவது குவாலிஃபிகேஷன் சைட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எந்தெந்த மாதிரி லைக் என்னென்ன ரெக்வயர்மெண்ட் இருக்கு, குவாலிஃபிகேஷன் ரெக்வயர்மெண்ட் என்னென்ன தேவை இந்த ஜாபுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ ட்ரைனிங் இன்ஜினியரிங் பார்த்தோம்னா BE ஆர் BTech எதுல முடிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ இந்த ஃபீல்ட்ல வந்து நீங்க BE ஆர் BTech வந்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா யூ கேன் அப்ளை ஃபார் ட்ரைனிங் இன்ஜினியர். ஸோ அது மட்டும் இல்லாம ட்ரைனிங் ஆஃபீஸர், அதாவது ஃபினான்ஸ் செக்ஷன் சைட், அப்போ வந்து நான் எந்த மாதிரி கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற டவுட் இருந்துச்சு அப்படின்னா காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டபிலிட்டி, சார்ட்டர்ட் அக்கௌண்ட்மெண்ட், MBA. ஸோ இந்த MBAல வந்து அது மட்டும் இல்லாம போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோ பேஸ்ட் ஆன் ஃபினான்ஸ். ஸோ இந்த மாதிரி கோர்சஸ்லாம் வந்து நீங்க முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ ட்ரைனிங் ஆஃபீஸரா நீங்க வந்து ஆகலாம். ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் வந்து ட்ரைனிங் ஆஃபீஸர் இன் ஹியூமன் ரிசோர்ஸ்னா வந்து லைக் அண்டர்ஸ்டாண்டிங் பீப்புள். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கோர்சஸ் லைக் MBA, போஸ்ட் கிராஜுவேஷன் இன் டிப்ளமோ, போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி இன் HR. ஸோ இந்த மாதிரி பர்சனல் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ், சோஷியல் சர்வீஸ் சைட், இந்த மாதிரி இதுல எல்லாம் வந்து நீங்க டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ யூ கேன் அப்ளை ஃபார் ட்ரைனிங் ஆஃபீஸர். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா ட்ரைனிங் ஆஃபீஸர் ஆஸ் பிசினஸ் டெவலப்மெண்ட்ல எந்த மாதிரி கிராஜுவேஷன் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா MBA, அது இல்லாம அதுக்கு ஈக்குவலண்டா எந்த கோர்சஸ் இருந்தாலுமே அக்செப்டபிள் தான். ஸோ நெக்ஸ்ட் போஸ்ட் கிராஜுவேஷன் இன் டிப்ளமோ விச் இஸ் ரிலேட்டட் டு பிசினஸ் டெவலப்மெண்ட். அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் மார்க்கெட்டிங். ஸோ அதுக்கப்புறம் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். ஸோ இதெல்லாம் தான் வந்து பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப தேவை. ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் முடிச்சவங்க எல்லாமே ட்ரைனிங் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம்.
ஸோ எவ்வளோ மார்க்ஸ் நான் ஸ்கோர் பண்ணியிருக்கணும், அதாவது எனக்கு ரொம்ப கம்மியாக மார்க் இருக்கு, நான் கம்மியாக தான் எடுத்திருக்கேன், ஸோ இதை வந்து என்னால் அப்ளை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் யோசிக்க வேணாம். ஸோ 55% மார்க்ஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னாவே ஸோ யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் திஸ் எக்ஸாமினேஷன். இதுவே எஸ்சி ஆர் எஸ்டி கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா 50% ஆஃப் மார்க்ஸே வந்து போதுமானதாகவே இருக்கும். ஸோ when it comes to qualification side நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, electronics, mechanical, electrical and computer science. So other than this, the course which is based on this like electronics also can like the person who is like undergoing courses under electronic designs and technical engineering, electronical and telecommunication engineering. So avanga kuda வந்து electronic based இருக்கிற criteria வந்து apply பண்ணலாம். So அது மட்டும் இல்லாம production and industrial engineering, aerospace engineering, so இவங்கெல்லாம் மெக்கானிக்கல்ல கூட மெக்கானிக்கல் கேட்டகரியில கூட apply பண்ணலாம். So if it is like electrical engineering, so you like electrical instrument and controlling engineering course பண்றவங்க கூட இதுல இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். when it comes to computer science engineering, அது மட்டும் இல்லாம information technology engineering, இவங்க இந்த மாதிரி கோர்சஸ் பண்றவங்க கூட கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்ற கேட்டகரியில இருக்க கோர்சஸ்க்கு வந்து நீங்க லைக் வேகன்சிஸ்க்கு வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ திஸ் இந்த மாதிரி எல்லா டைப்ஸ்லயும் லைக் டிஃப்ரெண்ட் கோர்சஸ், அதாவது பேஸ்ட் ஆன் எலக்ட்ரானிக்ஸ், பேஸ்ட் ஆன் மெக்கானிக்கல் கோர்சஸ் பண்றவங்க கூட இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க இப்போ எக்ஸாமினேஷன்ஸ் பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. ஸோ எந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும் அப்படிலாம் உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும், எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்ற கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இங்க இதுல பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா 120 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ இந்த 120 கொஸ்டின்ஸையும் வந்து நீங்க 2 ஹார்ஸ்ல வந்து சால்வ் பண்ணணும். ஸோ இது வந்து 2 கேட்டகரிஸ் லைக் எப்படி இருக்கும் அப்படின்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் 20 கொஸ்டின்ஸ் ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. ஸோ 100 கொஸ்டின்ஸ் மோஸ்டா எதுல இருக்கும் அப்படின்னா டெக்னிக்கல் பார்ட், அதாவது உங்க சப்ஜெக்ட் கோர்ஸ் சைட்ல வந்து ரிலேட்டடா வந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுவே மீதி இருக்க 20 கொஸ்டின்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் ஆப்டிடியூட்ஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங் அண்ட் தென் ஜெனரல் இங்கிலீஷ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து 20 இருக்கும். ஸோ அவுட் ஆஃப் திஸ் நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்ற, அதாவது 85% நீங்க இந்த எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுவீங்க இல்லையா, 85% ஆஃப் மார்க்ஸ் வந்து அதுக்கு எடுத்துப்பாங்க. ஸோ ரிமைனிங் 50% வந்து இன்டர்வியூ பேஸ்டா இருக்கும், இன்டர்வியூ பேஸ்ட் பார்ட்டா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம எவ்வளவு மார்க்ஸ் வந்து நான் வந்து அப்ராக்சிமேட்டா ஸ்கோர் பண்ணணும் 120க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 40% ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்க இந்த எக்ஸாமினேஷன்ஸ்ல ஸ்கோர் பண்ணணும். ஸோ அப்படி அதுல வந்து நீங்க நிறைய மார்க்ஸ் அப்டைன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஸோ யூ வில் கோ ஃபார்வர்ட் ஃபார் யுவர் இன்டர்வியூ. ஸோ அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ 1:10 ரேஷியோல தான் வந்து உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. இன்டர்வியூ ப்ராசஸ் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ்ல நீங்க ஒரு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருப்பீங்க அப்படி இல்லையா, ஸோ இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து 1:10 ரேஷியோல வந்து உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது எக்ஸாமினேஷன்ஸ் பார்ட் வந்து நம்ம பார்த்தோம் 120 கொஸ்டின்ஸ். ஓகேவா, இப்போ அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 300 rupees தான் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபீஸ். ஸோ இதுவே வந்து நீங்க SC ST கேட்டகரி ஆர் எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸே கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். யூ டோன்ட் வாண்ட் டு அப்ளை எனி அப்ளிகேஷன் ஃபீஸ். ஸோ அதுக்கு ஆன்லைன்ல வந்து நீங்க ஈஸியாவே அப்ளை பண்ணிக்கலாம். யூ ஹேவ் வெப்சைட், ஸோ I'll provide you website link in the description, so you can click over that and then you can apply for your examination. And so your last date for application is 10th August. ஸோ அது மட்டும் இல்லாம 10th Augustல லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் முடியுது அப்படின்னா எப்போ உங்களுக்கு ஹால் டிக்கெட் ரிசீவ் ஆகும் அப்படின்னா 18th Augustல உங்களுக்கு ரிசீவ் ஆகும். அது மட்டும் இல்லாம ரிட்டன் எக்ஸாமினேஷன், அதாவது நீங்க 120 கொஸ்டின்ஸ் எழுதுவீங்க இல்லையா, அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 24th August. ஸோ the one thing is like so within 1 week or within 1 or 2 weeksக்குள்ள உங்களால ப்ரிப்பரேஷன் பண்ண முடியாது. ஸோ if you are going through like GATE examinations, it will be easy for you to clear over this examination. ஸோ அப்படி இல்லாத பட்சத்துல உங்களுக்கு வந்து நான் GATE எக்ஸாம்ஸ் அட்லீஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆச்சு நான் பார்த்து நான் have to try over that அப்படின்ற பட்சத்துல what you can do is you can join over our courses in GATE Acharya. ஸோ நாங்க வந்து உங்களுக்கு சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து உங்களுக்கு கிளாஸஸ் ப்ரொவைட் பண்றோம். ஸோ ஈவன் மெட்டீரியல்ஸ் கூட நாங்க வந்து ப்ரொவைட் பண்றோம். ஸோ we will give you description link, PDF, everything under this video, so you can click over that and join our academy and then try to learn a lot over the questions of GATE and then you can crack your examinations very easily. Thank you.